பாத்திரத்துக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறதுனால பாத்திரத்துக்கு வெளியில எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் உன் பாத்திரம் உடையாது. ஏன்னா உள்ள இருக்கிறது பொக்கிஷம். உள்ள இருக்கிறது என்ன? பொக்கிஷம். ஹல்லேலூயா. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. உன் பாத்திரத்துக்கு வெளியில எவ்வளவு கலக்கம் ஏற்பட்டாலும் மனம் முறிவடைவதில்லை. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது என்ன? பொக்கிஷம். You are going to be a strong personality. ஆமென். துன்பப்படுத்தப்பட்டும் உன் பாத்திரத்துக்கு வெளியில எவ்வளவு துன்பத்தை நீ சகிச்சாலும் நீ கைவிடப்படுவதில்லை. ஏன்னா உன் பாத்திரத்துக்குள்ள இருப்பது ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம். நீ கீழே தள்ளப்பட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பானைனால கீழே தூக்கி போட்டீங்கன்னா உடைஞ்சிரும். ஆனா கர்த்தர் உருவாக்கின மண்பாண்டமே ஆனாலும் கீழே தள்ளப்பட்டும் அது உடையாது. ஏன்னா உங்கள் மண்பாண்டத்திற்குள்ள இருப்பது பொக்கிஷம். பொக்கிஷம். அது என்ன பொக்கிஷம் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரங்களிலே சுமந்திருக்கிறோம். உங்களுடைய மண்பாண்டத்திற்குள்ள இருக்கிற பொக்கிஷம் என்ன தெரியுமா? உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்கிற பொக்கிஷம். ஆமென். ஆமென். மனுஷன் இன்றைக்கு நம்ம உடைக்கிறது நினைச்சு, ஐயோ நான் உடையணுமா, வலிக்குமே. அன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டார் என்று. It was God's plan to break his own son. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் நொறுக்கப்பட்ட தெய்வத்தை பொக்கிஷமா உங்க மண்பாண்டத்துல நீங்க வச்சிருக்கிறதுனால நீங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும் தான் உடைக்கப்பட போகிறது நிச்சயம் என்று. சரீரத்தை பிச்சு பிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்க போறாங்க அடுத்த நாள் அந்த மனுஷனுக்கு தெரியும். அன்றைக்கு அந்த மண்பாண்டம் உடைக்கப்பட்டது தீட்டு நிறைந்த பாத்திரமா இருந்ததுனால என் தேவனிடத்துல, என் இயேசுவினிடத்துல அவருடைய தீட்டு எதுவும் இல்லை. நீங்களும் நானும் செய்த மொத்த பாவத்தின் தீட்டையும் என் தேவன் அவர் தம்மேல் சுமந்து கொண்டதுனால, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தீட்டாய் மாறினதுனால தேவன் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். ஆமென். அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த நாள் அவரை காலி பண்ண போறாங்கன்ட்டு. மனுஷன் வியாகுலப்பட தொடங்கினார் என்று கெத்செமனே தோட்டத்துல பார்க்கிறோம். எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவராய் தான் நொறுக்கப்பட போகிறது அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் முன்னாடியே கெத்செமனே தோட்டத்துல அப்பா கிட்ட போய் கேட்கிறார், அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவது. அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்
நொறுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை தான் இன்றைக்கு பொக்கிஷமா நம்முடைய உருவாக்கப்பட்ட மண்பாண்டத்திற்குள்ள வச்சிருக்கிறோம். அவர் அடிக்கப்பட்டதுனால, அவர் நமக்கு பொக்கிஷமா இருப்பதுனால, இந்த மண்பாண்டத்தை யார் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது. சுத்தி நெருக்க தான் முடியும், ஆமா ஒடுக்க தான் முடியும், ஆனா உடைக்க ஒருவராலையும் முடியாது. ஏன்னா அவர் நமக்குள்ளே கிருபையினாலையும் சத்தியத்தினாலையும் நிறைந்தவராய் பொக்கிஷமாய் வாசம் செய்கிறார் கர்த்தர். ஆமென், ஆமென். அந்த பொக்கிஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த மரணத்தினால் உண்டான ஜீவன் உங்களுக்குள்ள பொக்கிஷமாய் இருக்கிறத அவர் நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் அடிக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார். வெண்கல கதவுகள் உடைஞ்சாதான், இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டாதான் பொக்கிஷம் கிடைக்கும். அதை நீங்க முறிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க உடைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் தன்னையே உடைக்க ஒப்பு கொடுத்ததுனால அந்த பொக்கிஷத்தை உங்க மண்பாண்டங்களில் நீங்க வைத்திருக்கிறீர்கள். ஆமென். பெனட் என்கிட்ட போன வாரத்தில் நாங்கள் மூணார் போயிட்டு வரும்பொழுது நிறைய பேசிட்டு வந்தோம். காரில் வரும்பொழுது மெசேஜ் குறித்து நான் சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா நீங்கள் ஏன் ரெவலேஷன்ஸ் பற்றி எதுவும் எடுக்கிறதில்ல, நீங்களும் மாமாவும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஏதாவது காரியத்தை குறித்து ஏன் நம்ம டிஸ்கஷன் கொண்டு வர்றதில்ல, இனி வரப்போகிற நாட்களை குறித்ததான காரியங்களை நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவன் பேசி இருந்தான். இன்றைக்கு நான் உடைக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எனக்கு திருப்பி வைத்து கொடுத்தார். ஒரு புஸ்தகம் இருந்தது, அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளினால முத்திரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த முத்திரைகளை உடைப்பதற்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி இருந்துச்சு. ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரமே அந்த தகுதி இருந்தது. அதுவும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் சாதாரண ஆட்டுக்குட்டியானவர் அல்ல. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நமக்கும் ஜனங்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஆமென். அவர் எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். If you go and see Google images for this, இந்த வசனத்துக்கு போய் நீங்க Google images போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பார்ப்பீங்க. அதுல கழுத்துல இருந்து ரத்தம் வருகிறத பார்ப்பீங்க. அப்படியே குற்றுயிராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் குற்றுயிராக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியானவரால மாத்திரம்தான் முத்திரைகளை உடைக்க பாத்திரம் உண்டு. ஆமென். Because he is the one who was broken and he is the one who can break you. Amen. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா இன்றைக்கு தீட்டு நிறைந்த பாத்திரமா இருக்கிற என்ன நீங்க உடைச்சிருங்கப்பா. இன்னொரு பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்க. உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளுங்க. அந்த பாத்திரத்துக்குள்ள நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நான் பொக்கிஷமாய் நான் வைத்திருப்பேன். அப்போது அந்த பாத்திரத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், அது என்ன நெருக்கத்தை சந்திச்சாலும் அது உடையாது. ஆமென். நீ உடைவது அவர் சித்தம், நிறைவேறட்டும் அது நித்தம். நீ உடைவது அவர் சித்தம், நிறைவேறட்டும் அது நித்தம். உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவேன். கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவேன். கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவர்கிட்ட உங்களே ஒப்பு கொடுங்கப்பா. நான் உடைக்கப்படுவதுதான் உங்க சித்தம்னா, நான் உடையிற ஆண்டவரே, நான் உடைகிற ஆண்டவரே, நான் உடையிற ஆண்டவரே. எனக்குள்ள அப்பா மாம்சம் ஊறி போயிருந்துச்சுன்னா என்ன உடைங்க ஆண்டவரே.
வெளியிலிருந்து நான் தீட்டுப்பட்டவனாய் இருப்பேன் என்றால் என்னை உடையுங்க ஆண்டவரே. எனக்கு உள்ள இருந்து என் இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் எல்லாவித தூஷணங்களும் புறப்பட்டு வந்திருக்கும் என்றால் என்னை உடையுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை உடைப்பதை தவிர வேற எதுனாலையும் என்னை கம்ப்ளீட்டா சுத்தமாக்காத ஆண்டவரே. என்னை உடைச்சு உமக்கேற்ற பாத்திரமாய் வேறொரு பாண்டமாய் அப்பா உங்களுடைய பொக்கிஷத்தை என் பாண்டத்துல வைத்திருக்கிறவளாய் என்னை வேறொரு பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. பாடுவீங்களா? தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே. ஆமாம்பா, எங்களை நீங்க உடைப்பீங்கன்னா உங்களுக்கு உடையவர்களாய் நாங்கள் மாறுவோம்ப்பா. உடைத்து என்னை உந்தனுக்கே உம்முடைய உடைமையாய் உம்முடைய பிலாங்கிங்கா அப்பா எங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை உடைக்க சித்தம் கொள்வீரானால் நாங்கள் உடைக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் நாங்கள் மீண்டுமாய் வணையப்படுவோம். அந்த பாத்திரத்துக்குள்ள பொக்கிஷத்தை நாங்க வச்சிருப்போம். எங்களுக்காய் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர், எங்களுக்காய் உடைக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் பொக்கிஷமாய் நீர் இருப்பதுனால எங்கள் மண் பாண்டத்திற்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒரு நாளும் உடையாது, அழியாது. இயேசுவே, இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை பிசாசானவன் வந்து அப்பா ஜனத்தினுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு நீர் சுற்றிலுமாய் வேலை அடைத்து பாதுகாப்பீராக ராஜா. நீர் ஒருவரே மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்க 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்க 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்க இருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்ல, இங்க வரவங்க எவ்வளவு பிளஸ்டா போறாங்கிறதும் நாங்க பாக்குறோம். அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இங்க ஹையா இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க பாக்குறோம். நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத நாங்க இங்க இருந்து வெளியெடுத்து கொடுத்துறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம்.